ஸோ ரீசெண்டாக நம்ம ஓபிடியில் ஒரு 4-5 பேபிஸ் வந்து தொப்புள் வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பயந்துருவாங்க. அண்ட் அந்த வீக்கத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். இதுக்கு பேர் அம்பிளிக்கல் ஹார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த தொப்புள் கொடி வயிற்றில் இருக்கும்போது நம்ம பிறந்த உடனே கட் பண்ணுறது ஒரு 4-5 நாளையில் விழுந்துடும். கம்ப்ளீட்டாக அந்த கீழே இருக்கிற ஸ்டம்ப் அப்படின்னு சொல்கிற இடம் ட்ரை ஆகி ஹீல் ஆகி க்ளோஸ் ஆயிரும். சில குழந்தைங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாமல் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கலாம். அந்த இடத்துல குடலோ இல்லைனா இந்த பெரிட்டோனியம்னு சொல்கிற அந்த கவரிங் லேயரோ அதெல்லாம் குழந்தை வந்து முக்குறப்ப இல்லைனா அழுகுறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்வெல்லிங் மாதிரி வெளியே வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த அம்பிளிக்கல் ஸ்வெல்லிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக அதை ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடும். குழந்தை வந்து கவுர ஆரம்பிக்கிற டைமில் வயிற்று தன்னால் கீழே அழுந்துறப்ப இந்த ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ்க்கு 1 to 2 இயர்ஸில் தன்னாலேயே இந்த ஸ்வெல்லிங் கம்மியாயிரும். இந்த ஸ்வெல்லிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, நீங்கள் இதை அழுத்தும் போது சுத்தமாக அந்த ஸ்வெல்லிங் உள்ளேயே போகவே மாட்டேங்குது அப்படின்னா அதை இர்ரெடியூசபிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது ப்ரெஸ் பண்ணுற டைமில் குழந்தைக்கு ரொம்ப பெயின் இருக்குது அழறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை உங்கள் குழந்தைய வந்து ரீசனே இல்லாமல் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நிறையா அப்படின்னாலும் அப்போ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டணும்.